பெரம்பூர் தொகுதியில விஜய் நிக்கிறதா சொல்றாரு. சோ அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய இளைய தலைமுறைகள் வந்து புதுசா ஒரு இது வரணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நின்னாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பெரம்பூர் தொகுதியில என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே இது ரெண்டுமே வந்து ரொம்ப இதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த கட்சி தான் வரணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடவே இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெயிச்சாங்கன்னா முதல்ல அது உடையும். ஓகேங்களா? ஸோ வந்து நிறையா வந்து இளைய தலைமுறைகளுக்கு வந்து நிறையா சான்சஸ் நிறையா கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் பீப்புளாக தான் மோஸ்ட்டாக இருக்காங்க. எல்லாமே அவங்கவுங்களோட ஃபேமிலிலேயே வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு இருக்காது. ப்ளஸ் வந்து எஜுகேஷன்ஸுக்கு வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது நான் நம்புகிறேன் என் சைடில் இருந்து. ஓகே. ஆனால் விஜய் மேலே இருக்க குற்றச்சாட்டு என்னென்னா அவர் மக்களை பெருசாக பார்க்க வரதில்ல. லாஸ்ட் டைம் நடந்த மீட்டிங்லேயும் சொல்லியிருக்காரு என்னென்னா நான் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து மக்களை பார்க்குறேன் அப்படிங்கிறது. அவர் வந்து அது பண்ணுவாரா? மக்களை கண்டிப்பாக சந்திப்பாங்க. மக்களை சந்திக்க விட மாட்டேன்றாங்க. ஆக்சுவலாக அவர் வந்தாலே வந்து க்ரௌடு அதிகமாகிடுது. அதுக்குண்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸும் அவருக்கு வந்து தர்றதில்லை, அலாட் பண்ணுறதில்ல. சரி, அதுவே வந்து பாதுகாப்பு அது இல்லாமல் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து ஒரு கட்சி தலைவர்ன்றதை விட முன்னாடி வந்து ஒரு ஹீரோ. ஓகேங்களா? ஸோ அதனாலவே வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவரால் வெளிப்படையாக மக்களை பார்க்க வர முடியல. ஒன்ஸ் அவர் வந்து ஜெயிச்சிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களை சந்திப்பார்.